ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தைய மார்க்கெட்டுக்கு நம்ம லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 25,334 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை தாண்டி மார்க்கெட் 150 அந்த ஸ்ட்ரைக் தான் முடிவு பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கா இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கா இல்ல கீழே இருக்கா அதுதான் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 344 இங்க ஓபன் பண்ணிருக்கா. அங்க ஓப்பன்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட் மேல போயாச்சு. அங்க இருந்து ஒரு ஃபால் எது வரையன்னா நாம கொடுத்திருக்க R1 அந்த இடத்துல ஒரு ஃபால், திரும்ப R2ல ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கு அடுத்து ஒரு நல்ல சைடுவேஸ். எப்படி போயிருந்தாலும் நாம சொல்லியிருந்த அந்த 150 அப்படின்ற காலோட ஸ்ட்ரைக்கை ஐடிமாவே வச்சுட்டாங்க. அங்கிருந்து திரும்ப ஒரு ரிவர்சல், அல்ல இது ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்க ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரியும் வரும். இப்படி போட்டீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆகி கரெக்டா மேல வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரைக் என்னவா ட்ரேட் ஆகுது அதை பொறுத்துதான் அந்த ட்ரெண்ட் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமா நிற்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, இன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,508, 25,425, 25,266, 25,191. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னா அடுத்த ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த 400ல எடுத்துட்டான் அப்படின்னா அடுத்த ஸ்பாட்ல நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற இடம் நம்ம லெவல்ஸை தாண்டி ப்ரீவியஸ் வீக்கோட லோ அப்படின்றது இருக்கு. இத பிரேக் பண்ணி மேல உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ப்ரீவியஸ் வீக் அந்த லாஸ்ட் வீக்கோட ஹைக்கும் லோவுக்கும் சென்டர் பாயிண்ட் அதை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் கிரியேட் ஆகும். அதுக்கும் மேல சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ஆல் டைம் ஹையை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி முடியறதுக்குள்ள நடக்கணும். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி டவுன் சைட் போகணும் அப்படின்னா 25,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட் போக ஆரம்பிக்கும். இந்த பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது யார் அந்த ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்க போறாங்க அப்படின்ற அந்த லாஜிக்கு தான். ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எப்படி மார்க்கெட் முடியுது அதுக்கு நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். நம்ம வீடியோஸ் நிறைய இருக்கு, செக் பண்ணி பாருங்க. யாரோட எல்டிபி அதிகமோ அவங்க தான் அந்த ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்க போறாங்க. அந்த ஸ்ட்ரைக் காலை செல் பண்ணியிருந்தவனுக்கு கால் அந்த ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அதுக்கு மேல அந்த ஸ்ட்ரைக்கை அவன் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த இடத்துல நின்று போயிடும். அந்த இடத்துல அந்த வாய்ப்பு நின்று போகுது அப்படின்னா அவன் எக்ஸிட் பண்ண போறான். செல் பண்ணவன் எக்ஸிட் பண்றதுக்கு பை பண்ணி ஆகணும். அவன் பை பண்ணும்போது மார்க்கெட் ஒரு ப்ரெஷரா கிரியேட் ஆகி அந்த இடம் வேகமா மேல வரக்கூடிய வாய்ப்பு. அவன் காலை செல் பண்ணியிருந்தான் அப்படின்னா மார்க்கெட் வேகமா மேல வரும். புட்டை செல் பண்ணியிருந்தான் அப்படின்னா வேகமா கீழே வரும் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது. சரிங்களா? இந்த லாஜிக் எல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் இந்த ஆப்ஷன் செயின் நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. இந்த அல்காரிதம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எதையுமே அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நியூஸ், நீங்க மார்க்கெட்ல இருக்க நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த நியூஸால இது நடந்ததா அந்த நியூஸால அது நடந்ததா அப்படின்ற மாதிரி எல்லாம் தேடாம கண்ணு முன்னாடி இருக்க இந்த ஆப்ஷன் செயின் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே,
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.